வணக்கம். தமிழோசை ஆனர். இந்த வார இலக்கியம். இந்த வார இலக்கியத்தில என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன முன்னோட்டம் மாரி பார்த்துடலாம். அ திரைப்பட இயக்குனரும், பாக்ய இதழின் ஆசிரியருமான திரு பாக்யராஜ் அவர்கள் காலமாயிருக்காரு. அவருக்கு அஞ்சலி செலுத்தப் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வார இலக்கியம் அப்டேட் பாலா நெறைய கொண்டு வந்திருக்காரு. சிறுகதை மீட்சி அப்படிங்கிற சிறுகதை சாந்தி மாரியப்பன் அவர்களுடைய சிறுகதை பார்க்க போறோம். அப்புறம் இலக்கிய கழகத்தில இப்ப Facebookல இருக்கிற கவிதை திருட்டு, கதை திருட்டு அப்படிங்கிற மாரியான புகார்கள் சம்மந்தமா அத பத்தி பேசப் போறோம். பாலா வீட்டு பாடமா 2 பெரிய நாவல் வச்சிருக்காரு. இத தவிர இந்த வார கேள்வி இருக்கு. அதுக்கப்புறமா வாசகர்களுடைய ஃபீட்பேக்ல, அதாவது நண்பர்களுடைய ஃபீட்பேக்ல அந்த கால இலக்கியம் அப்படிங்கிற தலைப்புல பாலா ஒரு புதுமையான விஷயங்கள ஷேர் பண்ண ரெடியா இருக்காரு. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் பாலா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவா. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம்? அ நல்லா இருக்கு பாலா. நேற்றைய செய்தி தான். திரைப்பட இயக்குனரும், பாக்ய இதழின் ஆசிரியருமான பாக்யராஜ் காலமாயிருக்கிற செய்தி எட்டி பார்த்தது. பாக்யா இதழ் வந்து என்னுடைய டீனேஜில படிச்ச ஒரு இதழ். வார இதழ் மாரி நூலகத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய மத்த இதழ்களோட சேர்ந்து பாக்யாவையும் பார்த்து படித்த ஞாபகம் வந்தது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அதில 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து அதில வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சந்தோஷத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் வந்து அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் ஒண்ணு கொண்டு வந்து, நெறைய பேர போய் சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுத்து, அல்லது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி, அத வந்து கேப்சர் பண்ணி பாக்யால வந்ததுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த அந்த கேப்ஷன் லைன் வந்து அவரோடது. அது ரொம்ப ஃபேமஸாவும் இருந்தது, ரொம்ப நாள் அந்த புக்கை ஒட்டி. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு சிறுகதை மாதிரி நிஜ வாழ்வுல அவர் செய்த ஒரு செயல், அது பாக்ய இதழில வந்ததுன்னு நெனைக்கிறேன். என்னுடைய நினைவு சரியா இருக்கும்னா. அவருடைய நண்பர் ஒருவர் தொடர்ந்து தோல்விகள்ல இருக்காரு. ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டுட்டு, பாக்யராஜ் வந்து அவர தன்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்றாரு. வர சொல்லிட்டு கேரம் போர்ட்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. வந்தோனே அவருடைய பிரச்சனைகள் என்னங்கிறதைய பத்தி பேசல. வழக்கமான விசாரிப்புகள் அதெல்லாம் முடிஞ்சோனே, "சரி வா நம்ம கொஞ்ச நேரம் கேரம் போர்டு விளையாடலாம்" அப்படின்னு சொல்றாரு. ஆ கேரம் போர்டு விளையாடுறாருங்க. ஒரு கேமு பாக்யராஜ் வந்து தோக்குற மாரி போறாரு. தோத்துடுறாரு. 2வது கேம் தோக்குறாரு. இப்ப நண்பர் வந்து அந்த சோகமா அவருடைய செய்திகளெல்லாம் பகிர்ந்துக்க வந்த நண்பர் வந்து, ஒரு 2வது கேம் ஜெயிச்ச உடனே அவருக்கு கொஞ்சம் ரியலைசேஷன் வருது. நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. வழக்கமா நம்ம கேரம் போர்ட்ல ஜெயிக்க மாட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் உற்சாகமாயி 3வது கேம் விளையாடுறாரு. 3வது கேமே விளையாடுறாரு. அதுலயும் வந்து பாக்யராஜ் தோத்து போறாரு. அவரு அதுக்கப்புறம் போறாரு. கொஞ்சம் அந்த வந்த சோகம் அதெல்லாம் மாறி, அவர் போறாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் கேஷுவலா பேசி அனுப்பிறாரு. அப்புறம் அவருக்கு தேவையானத செய்றாரு அப்படிங்கிற மாரியான ஒரு செய்தி படிச்சேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாக்யராஜ் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா கேரம் போர்டு விளையாடக்கூடியவராம். அந்த செய்தி தெரிஞ்ச ஒருத்தர அவருடைய மனமாற்றத்துக்காக இந்த மாரி அவர் தோத்து போய் ஸ்பெசிஃபிக்கா அந்த பூஸ்ட் பண்றது. இது வந்து நம்ம சிறுகதைகள்ல பார்த்திருப்போம், திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம் இந்த மாதிரியான காட்சி. அதாவது சொல்லாம சொல்றது. அத வந்து நேரடியா கேட்காம நான் இந்த மாரி பண்றது அப்படிங்கிற மாரியான ஒரு செய்தி. இது நான் அப்ப படிச்சப்ப என்ன ரொம்ப வெகுவா சிந்திக்க வச்சது. ஓ! நம்ம வந்து இந்த மாதிரி கூட செய்யலாமா? நேரடியா நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேணாமா? நம்ம இந்த மாரி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு நல்ல நோட் வந்து எனக்கு அதுலேருந்து கிடைச்சது. அ பாக்யராஜ் பத்தி நெறைய சினிமா சம்மந்தமான செய்திகள் வந்து நெறைய நம்ம இப்போ இணையத்தில கிடக்கு. அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஆனா, எனக்கு அவருடைய நினைவா இந்த பாக்யா பத்தி ஞாபகம் வந்தது. அத சொல்லணும். அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும் நம்ம இந்த வார இலக்கியத்தில அப்படின்னு நெனச்சேன். அதான் பாலா, நீங்க உங்களுக்கும் பாக்யாவுக்குமான தொடர்பு, அதில நீங்க ஏதாவது வாசிச்ச அனுபவங்கள் இருந்ததுன்னா பகிர்ந்துக்கலாம். இல்லன்னா நம்ம அப்படியே இந்த வார இலக்கியத்துக்கு போயிடலாம். நிச்சயமா. பக்கேவ நானு ரொம்ப தொடர்ச்சியா வாசிச்சது இல்ல. ஆனா எனக்கு எப்பவுமே அப்போ அந்த காலத்துல அரசு பதில்கள், சாவி பதில்கள், அ துக்ளக்ல ஷோ பதில்கள் இந்த மாதிரி அ அல்லி, ராணி எ எல்லா பதில்களுமே எனக்கு பிடிக்கும். அதுல வந்துட்டு பராசக்தி கு குங்குமத்துல எல்லாமே நல்லா இருக்கும். பட் பாக்யால அவரோட தனி முத்திரையோட இருந்ததுன்னு எனக்கு தோணிச்சு பதில்கள். அரசு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாங்க. ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தாங்கன்னா, அவரோட டெம்ப்ளேட்ட ஒரு குட்டி கதை இருக்கும். அ எ அதாவது ஏதாவது ஒரு கேள்விக்கு, ஒரு அரசியல் விமர்சனம் இருக்கும். அப்ப இருந்த அவரோட சார்பு நிலைகள பொறுத்து. அதே மாதிரி சினிமாவ பத்தின ஒரு தகவல்கள் இருக்கும். அதாவது நுண்மையான அதாவது நம்ம இப்போ நெறைய குட்டி கடக்க திரைக்கதைகள் பத்திய விஷயங்கள். அந்த மாதிரி அவருக்கான பேட்டர்ன் வாஸ் அவருக்குன்னு ஒரு தனித்துவமா இரு இரு இருந்த மாரி தோன்றியது. நம்ம நான் ஒரு ஆன்மீகமான
குடும்பத்திலேருந்து வர்றதுனால, அதாவது வேதங்கள், உபனிஷதுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா பார்த்திருந்தாலும், அவர் அத கொடுக்கிற லாவகம் ஒரு இதா இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது ஆன்மீகத்தையே இங்க கொண்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி சில பத்திரிகைகள் எங்க இந்த இதுல அவர் வந்துட்டு கொண்டு வருவாரு. ஆனா அதுலயும் ஒரு ஜாடையா கொஞ்சம் கிண்டலும் கேலியும் ஒரு நையாண்டியும் கூட இருக்கும். அப்போ ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அது. அது அவரோட பாக்கிய பதில்கள் அவர் மட்டுமே அஃப்கோர்ஸ் முழுக்க முழுக்க பண்ணியிருக்க மாட்டேன். பட் அவரோட டச் எல்லா இதழ்லயும் இருந்ததுன்னு நான் நம்பகமா சொல்லலாம். நன்றி பாலா. ஆக்சுவலாக பாக்யா நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா பாக்யாவோட கேள்வி பதில்கள் வந்து ரொம்ப பிரசித்தம். அவருடைய குட்டி கதைகள் ரொம்ப பிரசித்தம். அதை வச்சு சினிமா எடுத்தாங்கன்னு கூட சொல்லக்கூடிய தகவல்களும் இருக்குது. ஆனால் வந்து Q&A வந்து டெடிகேட்டடாக அவர் வந்து அந்த மற்ற பொறுப்புகளை வந்து அவரோட நண்பர்கிட்ட யார்கிட்ட விட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் Q&Aவுக்கு வந்து அப்பயுமே சொல்லுவாங்க, அவர் வந்து டெடிகேட்டடாக ஆஃபீஸ் வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை சொல்லிட்டு போவார். அவருடைய இதுதான் அப்படின்னாங்க. அது நீங்கள் சொல்ல மாதிரி எல்லா கேள்வி பதில்களுமே சுவாரஸ்யம். இப்போ நீங்கள் இது கொண்டு வந்ததே ஒரு முக்கியமான டாபிக். இது ஏன்னா கேள்வி பதில்கள் வந்து எல்லா பத்திரிகைகள்லையுமே நம்ம வந்து சுவாரஸ்யமாக வாசிச்சிருக்கோம். நன்றி பாலா. நம்ம இந்த வார இலக்கியத்துக்கு போவோம். என்ன செய்திகள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் இல்லாதனால நிறைய தேங்கி போயிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வாரத்துல பார்ப்போம். முதல்ல சொல்லணும்னு நினைத்தது 2 பெரிய பதிப்பகங்கள். ஒன்று வந்துட்டு காலச்சுவடு, அவங்களோட 300வது இதழ் 30ஆம் ஆண்டு. அவங்க எப்பவுமே ரொம்ப வித்தியாசமாக இயங்கக்கூடியவர்கள். காலச்சுவடு கிட்ட எப்பவுமே என்ன பிடிக்கும்னா, இளைஞர்களை இருக்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதே சமயம் ஒரு நகரம் சார்ந்து அவங்க இருக்கிறது நாகர்கோயில்ல, சென்னையில விழா இருக்கும். இப்ப இந்த வாட்டி என்ன பண்றாங்க, 300வது இதழ் 30ஆம் ஆண்டுக்கு நாமக்கல்ல விழா எடுக்கிறாங்க. அது பெருமாள் முருகனோட ஊர் தான்னாலும், பட் நம்ம எதிர்பார்க்கிற இடங்கள்ல இல்லாம, அவங்களோட ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல நான் பார்த்ததுல அந்த அறிவிப்புல வந்துட்டு எனக்கு எப்பவுமே என்ன பயமா இருக்கும்னா, எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு டயத்துக்கு வந்துருங்க விழாக்குன்னு கூப்பிட்டு இருப்பேன் நான் வைக்கிற விழாக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, விழாக்கு வர முதல் 100 பேருக்கு புத்தகங்கள் இலவசம் இருக்காங்க, பரிசுன்னு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கிரேட் இன்சென்டிவ். நல்ல தூண்டில் போட்டிருக்காங்க. முக்கியமான பத்திரிகை, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பத்திரிகை, நல்ல முக்கியமான பேச்சாளர்கள். ஸ்ருதி டிவி கவர் பண்ணுமான்னு தெரியல, பட் வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயமாக சென்று வாருங்கள். இது வந்து நாளைக்கு நடக்குது. இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர் விஜயா பதிப்பகம், அவங்க வந்துட்டு ஏற்கனவே விருது அறிவித்திருந்தார்கள். அந்த விருது விழா நடந்து முடிந்திருக்கு. அதுவும் ஸ்ருதி டிவியில கிடைக்கும்னு நம்புறேன். கூடிய சீக்கிரமே, இல்லை இப்பவே இருக்கான்னு நான் பார்க்கல. ஜெயகாந்தன் விருது வந்துட்டு அருகே பெரியவன், எழுத்தாளர் அருகே பெரியவன். புதுமை பித்தன் விருது வந்துட்டு நம்ம எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன். கவிஞர் மீரா விருது வந்து ஐயப்ப மாதவன். சக்தி வை கோவிந்தன் விருது வந்துட்டு ஜே விஜயகுமார். அதுக்கப்புறம் பதிப்பகத்திற்கான வானதி விருது வந்துட்டு அமுதம் பாபு அப்படிங்கிறவருக்கும். அதுக்கப்புறமா வாசகர் விருது 3 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. மிக நல்ல தடபுடலா நல்ல சுவாரஸ்யமான விழாவா நடந்திருக்கும். 3வதாக சொல்ல வேண்டியது குமுதமோட சிறுகதை போட்டிகள். அவங்களோட சிறுகதை போட்டிகள் எப்பவுமே ரொம்ப புகழ் பெற்றது. ஏர் இந்தியாவோட சேர்ந்து நடத்தியதா இருக்கட்டும், சுஜாதா நடத்திய இது வந்து சுஜாதா நினைவு சிறுகதை போட்டி. 11 சிறுகதைகளுக்கு வந்துட்டு பரிசு கிடைத்திருக்கு. அந்த அறிவிப்பையும் நம்ம இங்க இந்த இதையும் ஸ்கிரீன்ஷாட்டையும் நம்ம இங்க போடலாம். அது தவிர கடைசியா சொல்லணும்னு நினைக்கிறது வந்துட்டு இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்துட்டு ஆனந்த் படைப்புலகம் பற்றி ஒரு முழு நாள் கருத்தரங்கத்தை வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளோட யூஷுவல் கல்பிரிட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அதாவது நண்பர்கள் யுவன் சந்திரசேகர், மோகனரங்கன் போன்றவர்கள் பங்கெடுக்கிறாங்க. தேவேந்திர பூபதி, லதா அருணாச்சலம், கார்குழலி, சங்கர ராமசுப்ரமணியன், கிருஷ்ணமூர்த்தி, ஸோ வேணுவேட்ராயன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான, நிச்சயமா ஒரு நல்ல இலக்கிய நிகழ்வா இருக்கும். இதை ஸ்ருதி டிவி நிச்சயமா கவர் பண்றேன்னு போட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு இணையத்துல இதை பார்க்கறதுக்கான வசதி கிடைச்சிடும். நம்ம இந்த வார சிறுகதைக்குள்ள போயிடலாம். நான் ரொம்ப எப்பவுமே ஆவலா எதிர்பார்க்கிறது உங்களோட கதையும் அதை குறித்த விமர்சனம். நன்றி பாலா. இந்த வார சிறுகதையா வந்து நம்ம மீட்சி பண்புடன் .comல வந்த மீட்சி அப்படிங்கிற சிறுகதையை பற்றி தான் பேச போகிறோம்.
சாந்தி மாரியப்பன் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த சிறுகதையை. சிறுகதை வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னாக்க, ஒரு வயதானவர் சுந்தரம், அவருடைய மனைவியின் மறைவு. மாட்டுத் தொழுவத்திலேருந்து ஆரம்பிக்குது அவருக்கு. அந்த மாடு கூட வந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது. அதனுடைய இயக்கத்தில் அந்த மாட்டுக்கிட்டேருந்து ஒரு புலம்பல் மாதிரி ஆரம்பிக்குது இந்த சிறுகதை. வீட்டை சுற்றி அந்த மனைவியோட நினைவுகள், அவங்க போட்டுக்கிட்ட ஊடல்கள், அந்த சண்டைகள், இதுதான் அவருடைய நினைவை ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த இழப்பை வந்து அவரால் தாங்கிக்க முடியல. பொதுவாக வந்து ஒரு சடன் டிமைஸ், அதாவது திடீர்னு மறைஞ்சு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்கிற அந்த ரியலைசேஷனுக்குள்ளே அவர் போகிறாரு. தனிமைப்படுத்திக்கிறாரு, எந்த விதமும் பண்ணாமல் ஒரே இடத்துல முடங்கி போயிடுறாரு அப்படியே. அவருக்கு ஒரு 17 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மகன் இருக்கான். அப்பாவினுடைய இந்த நிலைமையை பார்த்து அவன் ரொம்ப கவலைப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னாக்க, அம்மாவினுடைய தரவுகள், அந்த ஃபோட்டோ, அவங்க பேசின விஷயங்கள் அல்லது அவங்க எழுதி வச்சிருந்த குறிப்புகள், இது எல்லாத்தையும் எடுத்து சர்ப்ரைசிங்காக வந்து ஒரு ஏஐ ஆப் பண்ணுறான். ஒரு இது ஒரு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கதை. இது நான் ஆரம்பிக்கும்போது இந்த கதை இதே மாதிரி ஒரு சோகத்தை இழைச்சிட்டு போகுது, இது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தேன். இப்போ நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்து அந்த பையன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான் அவங்க அப்பாவுக்கு. நீ ரொம்ப இந்த மாதிரி ஃபீல் பண்ண வேணாம், இது பாரு அம்மா மாதிரியே உங்ககிட்ட வீடியோ காலில் பேசக்கூடிய ஒரு இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அந்த இது பேசுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் பேசுகிறாங்க. அது வாய்ஸ் ஓவரில் வந்து அவங்க குரல்லையே கிட்டத்தட்ட பதில் பேசுது. ஏற்கனவே தகவல்கள்லாம் அவர் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுது. இவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார், நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு. ஒரு ஒரு செயலி மூலமாக, ஒரு ஆப் மூலமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நடவடிக்கைகள் மாறுது. அவருடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. பழையபடி உற்சாகமாக மாறுறாரு அவர். ஆனால் இப்போ வந்து நிறைய நேரம் இந்த ஆப்போட அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஒரு பவர் பிரேக் டவுனில் அந்த ஆப் வந்து ஒர்க் பண்ணாமல் போயிடுது. இவர் பதறிடுறாரு. உண்மையிலேயே 2வது தடவை தன்னுடைய மனைவி இறந்து போன அளவுக்கு ஃபீல் பண்ணி பையனை கூப்பிட்றாரு, பதறாரு. ஏய் இப்போ என்னென்ன பாரு, பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு, என்னென்னு வந்து பாரு அப்படிங்கிறாரு. அந்த பையன் வந்து சொல்கிறான், இல்லை இப்போது லைட்னிங்காக இருக்குது, இப்போ பவர் இல்லை, நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உனக்கு இதை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த ஆப்பை ஃபிக்ஸ் பண்ணானா, சுந்தரம் வந்து இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறத நான் வாசகர்கள்ட்ட விட்டுறேன். அவங்க சிறுகதையை படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சிறுகதையை படிக்கும் பொழுது நம்ம வழக்கமான ஒரு தனிமைப்படுத்துதல், இழப்பின் வலி, அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுல ஆரம்ப கட்ட வாசகனாக இந்த கதையை படிக்கலாம். ரொம்ப எளிமையான மொழி நடையில், ரொம்ப சோகத்தை பிழியாமலும், அதே சமயத்தில் சொல்ல வந்த செய்தியை சுருங்க சொல்லியிருக்காங்க சாந்தி மாரியப்பன். தொடர்ந்து எழுதினாங்க அப்படின்னாக்க இந்த சிறுகதையை இன்னும் கொஞ்சம் அதாவது இலக்கிய தரத்துடன் மேம்படுத்தப்பட்ட சிறுகதையாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வதற்கு இது போன்ற சிறுகதைகள் உதவும். ஏன்னா அவங்க வந்து அந்த கொடுத்துருக்கிற விதம் வந்து ஓரளவுக்கு அந்த நமக்கு செய்தியை கடத்துது. இது இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பு, பவர் ஃபெயிலியர் அதெல்லாம் வந்ததுனால இது வேற எங்கேயோ போகுதுன்னு நினைக்க வேணாம். இதை வந்து சமயோஜிதமாக இந்த நேரத்தில் அதை இதுக்குள்ளே கொண்டு வந்து, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வந்து இது ஒரு ஆறுதல் படுத்த முடியும் மனிதர்களை அப்படின்னு அவங்க யோசித்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சிறுகதையில். அது ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்னாகவும் இருந்தது. அதனால் மீட்சி சிறுகதை ஒரு ஆரம்பகட்ட வாசகர்களுக்கான நல்ல சிறுகதை. சாந்தி மாரியப்பன் அவர்கள் எழுதியிருக்காங்க. பண்புடன்.comல கிடைக்குது, படிக்கலாம். இலக்கிய கழகம் வந்து ஃபேஸ்புக்கில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய 2 சம்பவங்கள் எனக்கு கவர்ந்தது. நான் அதை பற்றி படித்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஃபுல் டீட்டெயில் அதை பற்றி தெரியல. அதனால நான் வந்து என்ன செய்திகள்ங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒருவர் வந்து தன்னுடைய கவிதையை அப்படியே வேறு வார்த்தைகளுக்கு மாற்றி மனுஷபுத்திரன் அவர்கள் கவிதையாக படிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து தொடராக வந்த நீலமலை ரகசியம், வெலிங்டன் அப்படிங்கிற நாவலில் எடுத்து எழுதிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இது ரெண்டுமே வந்து அவங்க வந்து வரிக்கு வரி எப்படி மாற்றி எழுதினாங்கன்னு 2 எழுத்தாளர்களுமே அவங்க ஃபேஸ்புக் பதிவில் எழுதியிருக்காங்க, எப்படி கருப்பொருள் வந்து மாறி இருக்கு அப்படின்னு. இது சம்மந்தமாக பேசும்பொழுது நம்ம இது வழக்கமான ஒரு குற்றச்சாட்டாக திரைப்படத்துறையில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாக்யராஜ் அவர்கள் எழுத்தாளர் சங்கத்தில், இந்த திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் இருந்தபோதும் ஒரு வழக்கை வந்து ரொம்ப சாதுரியமாக ஹேண்டில் பண்ணி ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த பின்புலத்தில் எனக்கு ரொம்ப பெரிய அனுபவம் இல்லை, ஆனால் செய்திகளாக நான் படித்து தான் எனக்கு இருக்குது.
ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள் பாலா, இந்த செய்திகளை நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க, உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமா நான் சுகுமாரன் சார் எழுதிய வெலிங்டன் நாவல் நான் படிச்சதில்லை. அதே மாதிரி தான் சிவராமன் கணேசன் வந்துட்டு மெட்ராஸ் பேப்பர் வந்துட்டு தொடராக ரொம்ப காலமா இப்பதான் முடிஞ்சிருக்கு, பிப்ரவரியில முடிஞ்சிருக்கு. நீலமலை ரகசியம் அப்படிங்கிற இது வந்திருக்கு. மெட்ராஸ் பேப்பருக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நான் அந்த தொடரை வாசிக்கிறதுக்கு நேரம் அமையல. ஸோ இப்போ வைக்கப்படுற குற்றச்சாட்டு வந்து என்னன்னா, 3 குற்றச்சாட்டுகள். அதாவது அந்த நீலகிரி பகுதியை பற்றின விவரணைகள், தகவல்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இவர் வந்து எடுத்தாண்டிருக்கார். அதுல வந்துட்டு இருக்கிற சுகுமாரன் சொன்ன நகைச்சுவைகளை கூட அப்படியே கையாண்டிருக்கார். அது பேர் என்ன, சுகுமாரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்துட்டு வெலிங்டன் நாவல்ல 60 பக்கங்கள்ல சொன்னதை அவர் வந்து 102 பக்கங்கள்ல அங்கங்க சொல்லியிருக்கார் அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. ஸோ இதை 2 நாவலையும் படிக்கணுங்கிறதா நம்மளோட வீட்டு பாடம். மக்களுக்கு படிச்சுட்டு அவங்களே ஒரு நல்ல முடிவுக்கு வரணுங்கிறது தான். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஒற்றை வரியில சொல்லணும்னா, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், அதாவது இந்த வரலாற்று புனைவுங்கிறது யார் வேணா எந்த வரலாற்று புனைவு வேணா எழுதலாம். இப்போ நான் வந்துட்டு இப்போ எனக்கு 2ஆம் உலக போரை பத்தி எழுதணும்னு சொன்னா நான் இப்போ 2ஆம் உலக போரை பற்றி நான் எழுதலாம். அப்போ நான் வந்துட்டு அதுல இருக்கிற ஹிட்லர் வரதான் போறார், ரூஸ்வெல்ட், எஃப்டிஆர் எல்லாரும் வந்துன்னு தான் இருப்பாங்க. அவங்கள தவிர்த்துட்டு என்னால ஒரு சுருட்டு பிடிக்காத அதாவது காந்தி இல்லாத 2ஆம் உலக போரை பத்தி என்னால எழுத முடியாது. அதுக்காக நான் வந்துட்டு இவர்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு இருக்கிற முதல் கேள்வி. அதனால்தான் வாசகர்களே இதை படிச்சுட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது. இரண்டாவது, நம்ம வந்துட்டு ஒரு இதுல இருக்கோம். அவரும் சிவராமன் கணேசனும் நீலகிரி பிரதேசத்தை சார்ந்தவர். ஸோ அந்த பிரதேசத்துல இருக்கோம்னா நம்மளுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும். இப்போ சென்னைக்குன்னு எனக்கு ஒரு உணர்வு இருக்கும், மெரினா மேல எனக்கு ஒரு நெருக்கம் இருக்கும். ஆனா நான் இப்போ ஒரு வரலாற்று புனைவா அதை நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா அந்த தகவல்களை வந்துட்டு நான் அப்படியே காப்பி அடிச்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது அதுக்காகத்தான் வரலாற்றை சுவாரஸ்யமா சொல்றதுக்குத்தான் நம்ம புனைவு எழுதுறோம். அதே மாதிரி அறிவியலை வந்துட்டு டக்குன்னு புரியிற மாதிரி விளக்கறதுக்குத்தான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறோம். ஸோ இதுல வந்துட்டு திருடிட்டோங்கிறதே கிடையாது. சுவாரஸ்யமா கொடுத்துருக்கோமா, கொண்டு சென்றிருக்கோமா, படிக்கிறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கா, நெருக்கமா இருக்காங்கிறது தான் கேள்வி. நாவலாக வெற்றி அடைந்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்க வினாங்கிறது தவிர, திருடிட்டோங்கிறதுக்குள்ள எனக்கு பெரிய அளவுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இரண்டையும் படித்து பார்க்காமல் அதே மாதிரி சுகுமாரனோட ஆதார நூல்கள் எதுங்கிறதையும் நம்ம போய் பார்க்கணும். அதாவது அவர் வந்துட்டு ஆதாரத்தை எங்கிருந்து எடுத்திருக்காரு, அந்த ஆதாரத்தை அப்படியே அவர் எழுதியிருக்காரா, இல்ல அவரோட மொழிக்கு மாற்றி இருக்காராங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம ஒரு ஆய்வாளனா மாறிடுறோம். அவ்வளவு தூரம் இதுக்குள்ள போனோமாங்கிறது வாசகருக்கே விட்டுருவேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் வந்துட்டு ஒரு கான்ட்ரேரியன் வியூ பாயிண்ட் மாதிரி நான் எப்பவுமே எடுக்கிற ஆசாமி, சோ தட் மக்கள் வாசகர்கள் இதை கேட்டு பொங்கி ஏறணுங்கிற மாதிரி. நீங்க எப்பவுமே ஒரு சாந்தமான ஒரு பத்மினி மாதிரி ஒரு நல்ல நிலைப்பாடு கொடுக்கக்கூடியவர். சொல்லுங்க. இல்லை, இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் என்னன்னா, நான் முதல்ல வந்து கொஞ்சம் இந்த துப்பறியும் சாம்பு மாதிரி அல்லது சங்கர்லால் மாதிரி போய் எந்த டைம்லைனில் நீங்கள் எழுதுனீங்க, அதை அவர் எப்போ காப்பி அடித்தார், வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவிதை, என்னுடைய கவிதையை திருடி விட்டார் அப்படிங்கிறது. நான் கூட ஏதோ ஒரு நிறைய கவிதையை திருடிட்டாரோன்னு நினச்சேன். ஒரு கவிதை மாறி இருக்கிறது. அந்த இவர் எழுதிய அந்த சுச்சுவேஷனும் அவர் எழுதினதும் சுச்சுவேஷன் ஒன்று தான், வார்த்தைகள் வெவ்வேறு கவிதைகள், அவ்வளோதான். கருப்பொருள் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து இது வந்து ஒத்த சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அது வந்து ஒரே நேரத்தில் 2 பேருக்கு ஏற்பட்டு ஒரே நேரத்தில் எழுத முடியுமானா, இன்றைக்கி ஃபேஸ்புக் பதிவுகள் நம்ம டயத்தோடு காட்டுது, எப்போ போட்டோம், எவ்வளோ தடவை எடிட் பண்ணோங்கிறது வரைக்கும் காட்டுது, லாக் வச்சு. அந்த அளவுக்கு இதில் ரிசர்ச் பண்ணி நம்ம அந்த படிக்கணுமா அப்படின்னா, நான் இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன பட்டதுன்னா, 2 கவிதைகளை படித்தேன். அதில் ஒரு கவிதை என்ன நல்லா ஈர்த்துது, நல்லா இருந்தது. அவர் ஏன் அந்த கவிதை எழுதினார்னு சொல்லியிருந்த விதம் நல்லா இருந்தது. அது எனக்கு ஒரு நன்மை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வீட்டு பாடத்தை ரொம்ப பெருசாக 2 நாவலை படித்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத விட,
சம்மந்தப்பட்ட எழுத்தாளரே வந்து அவருடைய பதிவை வாழ்நிலம் அப்படிங்கிற பிளாக் ஸ்பாட்டில் ரொம்ப தெளிவாக பெருசாக எழுதியிருக்காரு, எந்தெந்த பகுதிகளை எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு. கடைசி செய்தி வந்து எனக்கு தெரிஞ்சு 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த புக்கை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதாக தகவல். அதனால வந்து அதில் உண்மையான நிலைப்பாடு இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்ல மாதிரி இந்த கதை திருட்டுன்னு வரும்பொழுது நம்ம பரவலாக அறியப்படுற கதை திருட்டு வந்து திரைத்துறையில் நடக்கிறது. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, தசாவதாரம் போது ஒரு பிரச்சனையே வந்தது. இந்த கதையை நான் வந்து சொன்னேன், ஆனால் இது வந்து என்னுடைய பெயர் வரல அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும்போது சுஜாதா அப்போ எழுதியிருந்தார். இது மாதிரியான பிரச்சனைகளை தடுப்பதற்கு நீங்கள் அந்த கதை எழுதினவங்க வந்து அதை வந்து அரசு முத்திரையோட கோர்ட்டுக்கு அனுப்பி அங்கே ஒரு சீல் போட்டு வாங்கி நீங்கள் வச்சுக்கணும். அது படமாக வந்ததுன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் சீலை பிரிக்காமல் கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வழக்கு கதை உங்களுது தான், நீங்கள் தான் ஒரிஜினல் ரைட்டர் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த நடைமுறை சாத்தியமாக எல்லாரும் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஆனால் அவர் எப்போதுமே ஒரு சொல்யூஷன், லீகலைஸ்டு சொல்யூஷன் எப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு சிறந்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய இந்த முறை என்ன நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த இடத்துல அது எப்பயோ படித்தது ஞாபகம் வந்தது. அதை நான் ஃபுல் மெத்தடையும் சொல்லலை, அதை நீங்கள் இணையத்தில் தேடி படிக்கலாம். இவ்வளோதான் போல என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து இருக்கிற ஒரு 300லேருந்து 500 பேர் படிக்கிறதுக்குள்ளே எதுக்குப்பா இவ்வளோ பிரச்சனை, எழுதிட்டாரு நன்றி போடலைன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாங்கிறது தான் நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் எழுதினவனுக்கு வந்து அதனுடைய உண்மையான வழி இருக்கு. ஸோ அந்த வழி வந்து என்னுடைய கற்பனை, என்னுடைய வார்த்தைகளின் வடிவம் திருடப்படுகிறது அல்லது வேறு பெயரில் வருகிறதுங்கிற வழியை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அதை நம்ம வந்து கடந்து போக விரும்பலை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இலக்கிய சூழ்நிலையில் இந்த 2 நாவலையும் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து இதை அலசி ஆராய்ச்சி இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் நமக்கு இது இன்னும் கொஞ்சம் வேதனையை கொடுக்குது. அதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது. இல்லை இப்போது புதுசாக நீங்கள் ஒரு தகவல் சொன்னீங்க, அதை பற்றி நம்ம பேசிடலாம். அதாவது இது வரைக்கும் இல்லாத நம்ம இந்த செக்மெண்ட்டில் வந்து அந்த கால இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுடைய பரிந்துரைகள்னு சொன்னீங்க. அது எனக்கும் பிடிச்சிருந்தது. அதை பற்றி நீங்களே சொல்லி அந்த செக்மெண்ட்டை புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம அதை இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம். நன்றி நன்றி. நண்பர் ஒருத்தர் என் வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடியவர். அவர் வந்து என்ன சொன்னார், உன் வீட்டில் நிறைய பழைய புத்தகங்கள்லாம் இருக்கு, ஏன் அதெல்லாம் நீ அப்பப்போ எடுத்து நீ நீ படிக்கிறது இல்லைன்னு தெரியும், ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சிவாவோட பண்ணும்போது அதுக்காகவாது எடுத்து கொஞ்சம் புரட்டி அதுலேருந்து இருக்கிற சுவாரஸ்யங்களை பகிர்ந்துக்கலாமே அப்படின்னாரு. நான் எனக்கு எப்பவுமே குமுதம் ஜங்ஷன், நம்ம மெட்ராஸ் பேப்பர் பத்தி பேசினோம். பாராகவன் என்னோட ஒன் ஆஃப் த மென்டர்ஸ் அண்ட் ஐ ரியலி லுக் அப் டு தெம். அவர் குமுதம் ஜங்ஷன் நடத்தின போது அவரோட அந்த இந்த இதா இருக்கட்டும், பழைய பக்கங்களை அவர் அழகா இந்த இது போட்டதா இருக்கட்டும், எப்பவுமே எனக்கு கல்கி கேட்கவே வேணாம், பொன்னியின் செல்வன் எல்லாமே திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஸோ சரி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு புத்தகத்தை எடுத்தேன். வழக்கம் போல் ஒரு வாரமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுப்போம். கணையாரி என் பேர் ராமசேஷனை கட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சும்மா புரட்டின போது அவரோட கடைசி பக்கத்தில் ஈரத்து சிறுகதை சாந்தன், அதாவது என் பேர் ராமசேஷன் ஒரு பக்கத்தில் முடிஞ்சிடும், அதோட பின்பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்கறது ஒண்டிதான் இந்த செக்மெண்டோட சுவாரஸ்யங்கள்ங்கிற மாதிரி வச்சுப்போம். வழக்கம் போல கடைசி பக்கம் சுஜாதா இருக்கார். வரப்பெற்றோம் புத்தகம்ல எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஏன்னா பெரும்பாலான பெயர்கள் கேள்விப்பட்ட பெயர்கள்லாம் இருந்தது. இந்திரா பார்சாதி, வண்ணதாசன், ஆதவன், ஜெயந்தன், இவங்கெல்லாம் நீலபத்மநாபனுக்கு அப்புறமா பூங்கோதை அப்படிங்கிற கவிதை தொகுப்பை வந்து கவிஞர் கலைக்கூத்தன் அப்படிங்கிறவர் எழுதி வெளியிட்டிருக்கார். சலனம் அப்படிங்கிற 26 கவிஞர்களின் கவிதைகளை திருமதி எஸ் விஜயலட்சுமி தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நீருக்கு தாகத்திற்கு காணல் நீர் அப்படின்னு மாணவர் கவிதை தொகுப்பை வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி தமிழ் மன்றம் போட்டிருக்கு. இந்த நம்ம புதுத்தகம் பார்த்துருப்போம். இது வந்துட்டு ஒரு பிரத்யேகமா அந்த புதுத்தகத்தோட அடுத்த பக்கமா இருந்தது. அதுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை இதுல பார்த்துட்டு இருக்கலாம். சச்சிதானந்த் சுகிதராஜா இயல் விருது வாங்கினார். அவர் வந்து வட்டத்திற்கு உள்ளும் வெளியும் அப்படின்னு லண்டன் குறிப்புகள்னு ஒன்று எழுதிட்டு இருக்கார். சுவாரஸ்யமா இருந்தது. அதுல இருந்து ஒரு பத்திய வண்டி படிச்சிடுறேன். தென்னாப்பிரிக்காவில் அரசியல் நாவல்கள் எழுதுகிறவர்கள் பெரும்பான்மையான மற்ற எழுத்தாளர்களைப் போலவே முழுமையாக அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள் அல்ல. ஏர் கண்டிஷன் அறைக்குள் இருந்து கொண்டு இலக்கியம் உருவாக்கிறவர்கள். இதற்கு ஆலன் பரான் விதிவிலக்கு.
ஈடுபாடு இல்லாமல் எப்படி எழுத்து பிறக்க முடியும் என்று கேட்பதற்கு காடைமரின் பதில், the function of the writers in any society is not primarily to have a social purpose. It is to create order out of disorder and to make sense of life. இக்கூற்று சரியா தப்பா என்பது ஒருவருடைய ஐடியாலஜியை பொறுத்திருக்கிறது. இந்த மாதிரி சத்யானந்த் சுகீந்திரராஜாவோட லண்டன் குறிப்புகள் முழுக்கவே நல்லாவே சுவாரஸ்யமா இருக்கு. தொகுப்பா வந்திருக்காங்கிறத போய் பார்க்கணும். இன்னொன்னத்தோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கானா சுப்பிரமணியம் இலக்கிய சிந்தனைகள்ங்கிறதையும் ஒரு என்பே ராமசேஷன் பின்னாடி இருக்கிறது. இதெல்லாம் நான் தனியா கூட கட் பண்ணி வைக்கல. A fig tree looking on a fig tree bears figs என்று அத்திமரத்தை பார்த்து தான் அத்திக்காய் காய்க்கிறது. தரம் இல்லாததை கண்டு தரம் இல்லாததையே தொடர்ந்து உற்பத்தி செய்வதை நிறுத்திவிட்டு தரம் உள்ளதை கண்டு தரம் உள்ளதாகவே உற்பத்தி செய்ய சிலரேனும் இப்போதுள்ள சிலருக்கு அதிகமாக முயலலாமே. ரொம்ப அழகா, எவ்வளவு அழகா சுருக்கமா சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இதை நான் இப்ப எழுதுறதா இருந்தா ஒரு 2 பத்தி எழுதியிருப்பேன் இந்த விஷயத்தை பத்தி. அந்த முழு பத்தியுமே இன்னொரு பத்தியும் பார்த்துடலாம். தரமுள்ளதை பார்த்து என்று சொன்னேன். தரமுள்ளதை பார்ப்பதற்கு தமிழில் இன்றுள்ள வாசகருக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் மிகவும் குறையாகவே இருக்கின்றன என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. வேதநாயகம் பிள்ளை, ராஜமையரின் நாவல், இப்ராஹிம் ஷா ராவுத்தரின் விக்ரமாதித்தன் கதைகள் அல்லது நடேச ஐயரின் பூர்வகால மத்தியகால தக்கான கதைகள், வாவேசு ஐயரின் சிறுகதைகளும் விமர்சனமும், பொன்னுசாமி பிள்ளையின் நாவல்கள், இவற்றையெல்லாம் தமிழ்நாட்டில் தேடினாலும் கிடைக்காத காலமாகி கொண்டிருக்கிறது. இது 30களில் இருந்த இலக்கிய ஆசிரியர்களில் பலர் என்று பேச்சுக்கு சொல்கிறேனே தவிர அவர்கள் எண்ணிக்கை 2 கைவிரலில் அடங்கும். இன்றைய எழுத்தாள வாசகர்களுக்கு கூட கிடைக்காத எழுத்துக்கள் ஆகிவிட்டன. அப்புறம் கூப்பாரா பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி போகுது. ஸோ இலக்கிய அங்கலாய்ப்புகள், இலக்கிய நம்ம கவலைகள் எப்பவுமே ஓரளவு தொடர்ச்சியா ஒரே மாதிரி இருக்கும்னு எனக்கு இன்னொரு எண்ணமும் தோணுச்சு. இதுதான் அந்த கால இலக்கியம். நல்லா இருந்தது, ஒரு புதுமையா இருந்தது போல. பல பெயர்கள் புது பெயர்களா இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்து வாசிப்பு பரிச்சயம். ஏன்னா கூப்பாரெல்லாம் வந்து 30-40கள். அந்த நீங்கள் புத்தகம் பைண்ட் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஒரு தடவை கொஞ்சம் உங்கள் ஃபேஸ்க்கு நேரம் பிடிச்சிக்கோங்களேன். ஏன்னா அந்த நம்ம ஐயா முன்னட்டை பின்னட்டை அது நம்ம இந்த இது மாதிரி, அதாவது நீங்க இந்த இது பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா அந்த கால இந்த அந்த பழுப்பு நிற மேரிய பேப்பர். அதாவது இது வந்துட்டு இந்த இது காட்டுறேன், முன்னட்டை காட்டுறேன். அதாவது ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா பைண்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுல. அப்ப இருந்த அந்த கணையாரியோட கணையாரி 1981, விலை ₹1.25. அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி அவங்க முடிவு பக்கத்துலயும் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா அவங்க வந்து வாசகர்களுக்கு வந்துட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. கணையாரியோட 17ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. நாங்க வந்துட்டு புதுமையா நிறைய விஷயத்த பண்ண போறோம். எங்களுக்கு வந்துட்டு தொடர்ச்சியா இந்த இது பண்ணுங்க, ஆதரவு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமான இந்த விஷயங்கள், அதாவது இன்னொன்னு வந்து கவிதை. ஸோ வயது 17ங்கிறதும் அது ஒரு சுவாரஸ்யமா இருந்தது. இது ஒரு ரேண்டமா எடுத்த புத்தகம். இந்த மாதிரி நம்ம ரேண்டமா நிறைய புத்தகத்தை எடுத்து பார்ப்போம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா அந்த பைண்ட் பண்ணப்பட்ட புத்தகத்தை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ சமீபத்தில். ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். கணையாளியின் கடைசி பக்கங்கள் வந்து உயிர்மை பதிப்பகத்தில் வந்திருக்கு, சுஜாதா எழுதினது. அது அந்த கடைசி பக்கங்களை மட்டும் தொகுத்து கொடுத்தது. இது நீங்கள் கணையாளியே வீட்டில் வாங்கி படித்ததை பைண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பைண்ட் செய்யப்பட்ட புத்தகங்கள் இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து பொன்னியின் செல்வனை பைண்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதே மாதிரி ஏன் எதற்கு எப்படி ஆக்சுவலாக அந்த மேகசினில் வந்ததை பைண்ட் பண்ணி வச்சுருப்பாரு. ஒரே கண்டிஷன் தான் சொல்லுவார், இங்கேயே உட்காந்துபடி நான் வேணா உனக்கு காஃபிலாம் போட்டு தரேன், ஆனால் கடன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த புத்தகங்கள்லாம் வந்து தொட்டாலே கிழிஞ்சிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சில பழுப்பேறிய பக்கங்களாக இருக்கும் அதெல்லாம். ஏன்னா 1950-60களில் வந்ததை நம்ம பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ஒரு ஈடுபாடு, எவ்வளோ ஒரு காதல் இருந்திருக்கணும். நல்ல சிறப்பான பகுதி இது. தொடர்ந்து நம்ம இந்த அந்த கால இலக்கியத்தில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய புத்தகங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தும்பினாலும் பரவாயில்லன்னு எடுத்து தொடச்சி அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம சேர்த்துருவோம் இந்த இடத்துல. ஏன்னா கசரதபரை நம்ம அந்த மாதிரி தான் பேசணும், எழுத்தை பற்றி பேசணும். அந்த வகையில் தான் இதுவும்.
இந்த வார கேள்வியாக நம்ம வந்து பாக்யாவோட ஆரம்பித்ததுனால, ஏன்னா ஒரு திரைப்படத்துறையில இருந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வந்து அதை சிறப்பாக செயல்படுத்திருக்காரு இல்லையா? அந்த மாதிரி வார பத்திரிகைகள் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. கோர் லிட்ரேச்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களை கவர்ந்த வார பத்திரிகை எது? இப்போதும் தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த மேகசின் பேரை சொல்லுங்கள். அதுவே பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து இணையத்தில் வந்துடுச்சு. வார பத்திரிகை நான் இன்னும் வாங்கி படிக்கிறேன்னு சொன்னால் கூட அதையே நீங்கள் செய்தியாக சொல்லலாம். அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவா, பாலா.